ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான சின்ன மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்காட்ட போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 9:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். சப்பாத்தி மாவு கூட பிசைஞ்சு வச்சாச்சு. ரொம்பவே சாஃப்டாக நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடாய் நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம சன்னா மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா பொரிகிறதுக்குள்ளே அடுத்தது போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது போடலாம். இப்போ ஒரு 3 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சில பேர் பேஸ்ட் போடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட 2 கிராம்பும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நல்லா நீளமாக வெட்டி வச்சு ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெங்காயம் பார்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நல்லா சாஃப்டாக வதங்கினா போதும். ஸோ நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். ஸோ கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு அதை தாளிக்கிறத விட நம்ம வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 2 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வெட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதையும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்குற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் தக்காளி எல்லாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பராக எல்லாம் வதங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா நைட்டில் நான் ஒரு 250 ml கிளாஸில் ஒரு கிளாஸ் நான் நல்லா ஊற வச்சு இப்போ ப்ரெஷர் குக்கர் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ 4 விசில் வச்சிங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த சென்னாவை நல்லா வேக வச்சேன் இல்லையா, அதில் பாதி எடுத்து நான் மிக்சியில் போட்டு அதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சென்னாவை அரைச்சோம் இல்லையா, அதை இப்போ இதில் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள், அந்த இது இப்போது நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப பேஸ்ட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு குறைன்னு இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம அந்த மிச்சம் இருக்கிற முழு சென்னா இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ சின்ன குழந்தைங்க சில பேர் இந்த மாதிரி சாப்பிட மாட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பார்த்திங்கன்னா இது என்னென்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு இதுவுமே தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது குயிக்காக நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இதோட நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசையோடு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி
நம்ம இப்போ வந்து கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி மூடி வைக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிஞ்சு இந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா மேலே நல்லா வந்துட்டு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ரொம்பவே வந்து ஹெல்தியான சூப்பர் ஈஸியான சன்னா மசாலா ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் சூப்பர் ஹெல்தியான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் மசாலா நம்ம மட்டும் ஊற வச்சு வேக வச்சா போதும். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு பக்கத்தில் வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து ரொம்பவே சாஃப்டாக போடுவாங்க. ஸோ சப்பாத்தி நல்லா சுட சுட வந்துட்டு வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ சப்பாத்தி நம்ம சூடாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம். அதோடு நம்ம பண்ண சன்னா மசாலாவும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் உங்களுக்கு இப்போ வந்து பிச்சு காட்டுறேன் சப்பாத்தியை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 11 o'clock இருக்கும். ஸோ வெளியே வந்து நல்லா இலையெல்லாம் கொட்டி இருந்துச்சு. சரி கூட்டலான்னு நான் வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 குட்டி பூனைங்க வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. ஸோ பாருங்கள், இது பார்க்கவே வந்து வேறு எந்த வேலையும் செய்ய தோணாது. ஸோ இது பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். ஸோ கொஞ்சம் நான் வீடியோ எடுத்தேன் அதை. ஸோ அதை நீங்கள் பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் இருந்து அவங்க அம்மாவோட வாழை பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே வந்துட்டு இதை பார்த்தோம்னா டைம் போகிறதே தெரியாது. ஸோ அவ்வளோ அழகாக வந்து இது விளாண்டுட்ருக்கோம். பாருங்கள், இது வந்து அந்த பூனையை வந்து பிடிக்க போகும். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் குட்டி இது. ஸோ கண்டிப்பாக இந்த சன்னா மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.